வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லிச்சுன்னா அது கச்சா எண்ணெய் தான். அந்த வகையில் இந்த கச்சா எண்ணெய் தொடர்பாக பார்க்கிற போது அது பல்வேறுபட்ட ரீதியில் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறது இன்றைக்கு. அந்த வகையில் இந்த எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒபெக்கும் ஒபெக் பிளஸ். இந்த ஒரு அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது விலகி இருப்பது என்ற ஒரு செய்தி தான் உலக நாடுகளை ஒரு அச்சத்தை இல்லாட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. ஏன் இவ்வாறான பரபரப்புக்கு காரணம் என்பது தொடர்பாகவும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். இது வருமானமே ஒரு வர்த்தகம் மட்டுமென்று சொல்லி நாங்கள் கடந்து விட முடியாது. இதற்கு பின்னால் சவுதி அரேபியா இருக்குது, அமெரிக்கா இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது என்ன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஏன் இது முக்கியமான விடயமாக தற்போது நான் பேச எடுத்த விடயமாக மாறியிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள். முதலில் இந்த ஒபெக் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பூமிக்கடியில் கடலுக்கடியில் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் உற்பத்தி செய்வதில் நாடுகளுக்கு இடையில் மிக கடுமையான போட்டி என்பது நிலவுகிறது. எல்லோருமே போட்டி கொண்டு அதிகப்படியான எண்ணெய்களை எடுக்கிற போது, அதனுடைய உற்பத்தியை உருவாக்குற போது நிச்சயமாக அந்த எண்ணெய்க்கான கேள்வி என்பது குறைந்துவிடும். அதனால் அந்த விலை என்பது வீழ்ச்சி அடைந்துவிடும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை நாங்கள் சந்தையில் எங்களுக்கு இத்தனை கிலோ தான் வேண்டுமென்று சொல்லி நாங்கள் நினைத்தால், ஆனால் அது அதற்கு அதிகப்படியான கிலோவில் இருந்தால் அந்த பொருளுக்கான ஒரு கேள்வி இல்லாட்டி அந்த பொருளுக்கான ஒரு மார்க்கெட் என்பது இல்லாமல் போகும். அதே போன்ற ஒரு முறையை தான் நாங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த எண்ணெயினுடைய சந்தைக்கும் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய விதத்துக்கும் இடையிலான அதிகப்படியான விடயங்கள் வெளியே செல்கிற போது, அது எண்ணெயை நாங்கள் எடுத்துக்கொண்டு உற்பத்தி செய்யப்படுகிற போது அதற்கான கேள்வியும் என்பது குறைந்து போகும். எனவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இது யார், இவர்கள்லாம் எடுக்கணும், இவர்கள்லாம் இங்கே இருந்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லி அதற்கு இணங்க சில நாடுகள் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்குகின்றார்கள். 1967ஆம் ஆண்டு அப்படி உருவாக்கின அமைப்பு தான் ஒபெக். இதில் சவுதி அரேபியா தலைமையேற்று நடத்த ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய என்னும் ஒரு அமைப்பு ஒபெக் பிளஸ் என்று சொல்லி சொல்லலாம். தற்போது சவுதி அரேபியாவிற்கும் அமீரகத்திற்கும் இடையில் ஒரு பனிப்போரே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். ஏன் அவர்களுக்கு இடையிலான இந்த முருகல் நிலை காணப்படுகிறது? ஆரம்ப காலத்தில் நன்றாக போய்கொண்டிருந்த நிலைமை இப்போ ஏன் இல்லை என்று சொல்லி பார்க்கிற போது, குறிப்பாக ஜேமன் விவகாரத்தில் சொல்லலாம். அதில் ஜேமன் நாட்டினுடைய அரசியல் மற்றும் உள்நாட்டு போரில் இரு நாடுகளுக்கு இடையில் வெவ்வேறு கருத்துருவாக்கங்கள் காணப்படுகிறது. எனவே நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. இது ஒரு காரணம். இரண்டாவது, அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தற்போதைய பதட்டம். இதற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இல்லாட்டி அமீரகத்துக்கும் என்ன தொடர்பு? இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கல தானே, ஏன் இப்போ ரெண்டு பேருமே முட்டுப்படினம்னு சொல்லி பார்த்தா அதற்கு பின்னாக நாங்கள் அது தொடர்பாக ஆழமாக விவாதிக்க வேண்டும். ஆனால் சுருக்கமாக பார்க்கிற போது, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினது தானே. அந்த தாக்குதல் நடத்திய வேளையில் சவுதி அரேபியா தான் பச்சை கொடி காட்டினது ஈரானை தாக்குவதற்கு என்று சொல்லி சொன்னால் கூட அது தவறான கருத்துன்னு சொல்லி ஆகிடாது என்று சொல்லி சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்கா தாக்குதலை நடத்துகிற போது வான்வெளியை திறந்து விட்டது சவுதி அரேபியா தான். இதே நேரத்தில் அடுத்தது அமீரகத்தினுடைய பாதிப்பு, அதாவது மோதலால் நேரடியாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட நாடாக அமீரகம் என்று சொல்லி சொல்லலாம். துபாய் மற்றும் அபுதாபி மீது ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக சர்வதேச முதலீட்டாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் போட ஆரம்பித்தார்கள். இது மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பாக அவர்களுக்கு இருந்தது. குறிப்பாக புஜ் கலிஃபா அருகில் விழுந்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் முதலீட்டாளர்கள் வெளியேற தொடங்கியிருந்தார்கள். இதற்கு சவுதியில் சில முக்கிய முடிவுகள் தான் காரணமாக அமைந்தது என்பதும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இப்படியே இந்த மோதல்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக நாங்கள் இவற்றை அடுக்கி கொண்டு போகலாம். இதே நேரத்தில் இந்த மோதலுக்கு நடுவில் இருப்பது பாகிஸ்தான். எனவே பாகிஸ்தான் இங்கே நுழைந்தது தான் இந்த ஒரு விடயத்தில் சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கிறது.
குறிப்பாக உலகிலேயே பலமான நாடுகள், அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ஏதோ ஒரு விதத்தில் பலமான நாடுகளுக்கு நடுவில் போய் சிக்கி கொண்டது. இல்லாட்டி சம்பந்தமே இல்லாமல் எப்படி பாகிஸ்தான் நுழைந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான விடயமாகத்தான் இருக்கிறது. எப்படி பாகிஸ்தான் நுழைந்தது என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் பாகிஸ்தானை பரிந்துரைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய சவுதியினுடைய மூலோபாய கூட்டாளி என்பதனால தான் தாங்கள் சொல்வதை பாகிஸ்தான் கேட்கும் என்ற அடிப்படையில் தான் சவுதி பரிந்துரைத்திருக்கிறது. ஆனால் அமீரகம் பாகிஸ்தானிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தது. அதாவது நீ எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் குறித்தும் நீ பேச வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானிடம் கேட்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானோ ஈரானுக்கும் சார்பாகவும் அமெரிக்காவிற்கும் சார்பாகவும் தான் செயல்பட்டது. அமீரகத்தினுடைய கோரிக்கைகளை அவர்கள் கேட்கவில்லை. இதுதான் அமீரகத்தை கோபப்படுத்தியது. இந்த நிலையில் பார்க்கிற போது பாகிஸ்தான் ஏற்கனவே அமீரகத்திடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்லப்படுகிறது. அது 4 பில்லியன் சொல்லியும் சில செய்திகளில் வருகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த கடனை அமீரகத்திடமிருந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறது. ஆனால் அந்த கடன் தொகையை நீ 2027ஆம் ஆண்டில் செலுத்தலாம் என்று சொல்லித்தான் ஆரம்பத்தில் இந்த மோதல்கள் நடக்க முன்பு அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த மோதல்கள் அதற்கு முன்னுக்கு பாகிஸ்தானுக்கும் அமீரகத்துக்கும் இடையிலான நட்புறவு என்பது நல்லாகத்தான் இருந்தது. ஆனால் அமீரகம் சொல்லக்கூடிய விடயங்களை பாகிஸ்தான் கேட்டு செயல்படவில்லை. அவர்கள் செயல்பட்டது என்னவோ ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் தான். எனவே அவர்கள் வெளிப்படையாகவே இதை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு மத்தியஸ்தராகத்தான் இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய விடயத்தை செய்திருக்கிறார்கள். இதுதான் அமீரகத்திற்கு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனவே நீ எங்களிடம் வேண்டியிருக்கக்கூடிய தொகையை தரணும்னு சொல்லியாச்சு. ஆனால் பாகிஸ்தான் கூறுது 2027ஆம் ஆண்டு தானே ஒப்பந்தத்தில் இருக்குது, அப்போ தானே திருப்பி தர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கிற போது அதெல்லாம் தெரியாது, நீ திருப்பி எங்களிடம் பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை கடன்களை உடனடியாக நீ தரணும்னு சொல்லிக்க பாகிஸ்தானால் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல. இதனால அவர்கள் சவுதி அரேபியாவிடம் போய் கேட்கின்றார்கள், உனக்காக நிறைய விஷயங்களை பேசுகிறேன், ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கி இருக்கிறோம், இதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், முதல்ல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்காக நிறைய விஷயங்களை பேசலாம்னு சொல்லி சவுதி அரேபியாவிடம் பாகிஸ்தான் கேட்குது. இப்படி கேட்குற போது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கு அமீரகத்திடமிருந்து வாங்கக்கூடிய அந்த கடனை கொடுக்குது. இதை நீ கொண்டு போய் முழுவதுமாக செலுத்தணும், இதில் இருந்து நீ உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எதுவும் எடுக்கக்கூடாது, அந்த கடனை நீ அமீரகத்துக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் நீ முறிக்கணும், அதுக்கு பிறகு நீ தொடர்புகளை கொள்ளக்கூடாது, எந்த ஒரு ஒப்பந்தங்களும் முன்வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. இதற்கேற்ற பாகிஸ்தானும் அமீரகத்திடம் அந்த கடன் தொகைகளை கொடுத்ததன் பிற்பாடு அமீரகத்திற்கு ஒரு கோபம், இது கடனை வேண்டினதுக்கு பிற்பாடு அவர்கள் சாதாரணமாக விட்டு விடுவார்கள்னு சொல்லி பாகிஸ்தான் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் அப்படி நடக்கல. பாகிஸ்தானுக்கு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் இந்தியாவுடன் பல்வேறுபட்ட தொடர்புகளை கொண்டிருக்கின்றோம், இந்தியாவுடன் எங்களுடைய நட்பை நாங்கள் பாராட்ட போகிறோம், இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம், தொழில்நுட்ப ரீதியாக ஏஐ ஆகட்டும் சில முக்கியமான விடயங்கள் எல்லாம் இந்தியாவுடன் செயல்படுத்த போகிறோம்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு கவலையாக மாறிவிட்டது. அவர்களுக்கு தங்களுக்கு ஏதாவது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் இந்தியாவுக்கு போகக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக தற்போது மாறியிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவினுடைய பெரிய ஒரு தொழில்துறையை அமீரகம் நம்புகிறது, தங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி அவர்கள் தொடர்புகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஒபெக்னு சொல்லி அமைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னான் தானே ஆரம்பத்தில், அந்த அமைப்பு இந்த நாளைக்கு இப்போ இன்றைக்கு இவ்வளவு எண்ணெய் தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்குத்தானே, அதில் இருந்து தாங்கள் விடுபடுகிறோம்னு சொல்லி அமீரகம் அந்த அமைப்பில் இருந்து விடுபடுவதற்கான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இனி அமீரகம் என்பது தன்னுடைய விருப்பப்படி தான் எவ்வளவு வேண்டுமானாலும் எண்ணெயை எடுப்பதற்கு தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே தங்களுடைய நாட்டினுடைய சந்தையை உலக அளவில் தன்னிச்சையாக விரிவுபடுத்தலாம்னு சொல்லி அமீரகம் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த ஏஐ மற்றும் நவீன தொழில்நுட்பங்களால் கவனம் செலுத்தி அரபு உலகில் தனித்துவமான ஒரு நாடாக தாங்கள் திகழ வேண்டும் என்பதில் அமீரகம் முழுமூச்சாக இறங்கி இருக்கிறது.